ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஜெபமனோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நம்முடைய சத்தியத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவ ஆவியானவர் சத்திய வசனங்களை கொண்டு எங்களோட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் எழுதியிருக்கிறபடி, கர்த்தாவே, எங்களை நீர் போதித்து நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களோடு பேசுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று லூக்கா 17:21 சொல்கிறது. திருப்புங்க. லூக்கா 17:21 பாருங்க. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதே. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, தேவன் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ராஜாவாக வந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்க. என்றைக்கு இயேசுவை ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு பாருங்க, தேவாதி தேவன் ராஜாவாக நம்முடைய உள்ளங்களிலே வந்து விட்டார். இதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சுன்னா, தேவன் ராஜாவாக இல்லை நம்முடைய வாழ்க்கையில, பிசாசு நம்முடைய வாழ்க்கையில ராஜாவாக இருந்தான். அதனால நம்முடைய வாழ்க்கை தாறுமாறா இருந்துச்சு, பாவ வாழ்க்கையா இருந்துச்சு. எப்படி நம்ம வாழ்ந்து வந்தோம்னா, பைபிள்ல போட்டிருக்குது, நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். அதாவது பாவத்து மேல பாவம் செஞ்சு தேவனுடைய கோபாக்கினையை நம்முடைய வாழ்க்கையிலே குவித்து கொண்டவர்களாய் கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து வந்தோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் மேல நமக்கே ஒரு கண்ட்ரோல் இல்லை, இல்லையா? there was no control in our life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு கண்ட்ரோல் இல்லை. நம்ம பிசாசுனுடைய ஏவுதலின்படி நாம் வாழ்ந்து வந்தோம். தேவனுடைய கோபாக்கினைக்கு கீழாக இருந்தோம், நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம். ஆனால் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட படு மோசமான வாழ்க்கை வாழ்ந்த நம்மை தேவன் நேசித்து நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தார். இருக்கிறீங்களா? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்த உங்களை உயிர்ப்பித்தார். எல்லாரும் சொல்லுவோம், உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தார். பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். பாருங்க, நம்ம மரித்த நிலைமையிலிருந்து என்ன செஞ்சிருக்கிறோம்? உயிரோட வந்திருக்கிறோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். படுமோசமா இருந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக மாறிடுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் ரட்சிப்பு. பாருங்க, இது உங்களால் உண்டானதல்ல. நீங்க தியாகம் பண்ணதுனால, நீங்க நல்லவங்களா இருந்ததுனால, இல்லை உங்க தாத்தா பாட்டியெல்லாம் நல்லவங்களா இருந்ததுனால, இப்படியெல்லாம் சிலருக்கு பெருமை. பாருங்க, எங்க தாத்தா ரொம்ப நல்லவர், எங்க பாட்டி ரொம்ப நல்லவங்க, அவங்க பண்ண ஜெபம், அவங்க பண்ண தியாகம் இருக்கட்டும். ஆனால் அருமையானவர்களே, அதனால நீங்க ரட்சிக்கப்படல. இயேசு பண்ண தியாகம் பாருங்க, இயேசு சிந்தின ரத்தம், இயேசு உங்களுக்காக கொடுத்த கரையம், அதன் அடிப்படையில் தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். அதுதான் கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நான் பாருங்க, அடிக்கடி யோசித்து பார்த்து கர்த்தரை மிகவும் துதிக்கிற ஒரு காரியம் என் வாழ்க்கையில் இருக்குமானால் அது ரட்சிப்பு தான்.
ரட்சிப்பை அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். ஐயோ, தேவன் நம்மளை ரட்சிக்காமல் இருந்திருந்தா எங்கே போயிருப்போம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அந்த படுமோசமான வாழ்க்கை இன்னும் மோசமாகி மோசமாகி விவரிக்க முடியாத லெவலில் நம்ம வாழ்க்கை படுபாதாளத்துக்குள்ளே போயிருக்குமே. இன்னைக்கு உயிரோடு இருப்போமா என்பதே பெரிய கேள்விக்குறி, சந்தேகத்துக்குரிய ஒரு காரியம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவன் என் மேலே இறக்கப்பட்டு என் மேலே தயவு கூர்ந்து என்னை நேசித்து என்னை ரட்சித்திருக்கிறார் என்பது பாருங்க ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம். அதை நினைச்சு பார்த்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். பாருங்க, பிசாசனுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தோம், அவன் தான் நம்முடைய ராஜாவா இருந்தான். ஆனா கர்த்தர் கிருபையினால அவனுடைய ஆளுகையை முறிச்சிட்டு நம்மை ஆண்டு கொண்டிருந்த பிசாசை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிச்சுட்டு அவர் நம்முடைய இதய சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்து இன்றைக்கு அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எந்த நன்றியும் இருக்க மாட்டேங்குது. உள்ளம் கல்லா இருக்குது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனாலும் பாருங்க மனசெல்லாம் அப்படியே கல்லு மாதிரி இருக்குது. நன்றி இல்லாத ஆட்களா இருக்கிறாங்க. கடைசி சொற்றாத்தையும் கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்தி இருக்கிறாரு. சகிக்க முடியாத வேதனைகளை நமக்காக சகித்து நம்மை ரட்சித்திருக்கிறாரு. பாருங்க, ஆலயத்துக்கு வந்து வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. உங்களை சொல்லலை நான். பாருங்க, பொதுவாக ஜனங்க அப்படி சிலர் அப்படியே உணர்வு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் யாக்கோபெல்லாம் பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாக்கோபு பழைய ஏற்பாட்டு பக்தன். அவனுடைய நாட்களில் இயேசு வரல. பாருங்க, தேவன் மனுக்குலத்துக்காக ரத்தத்தை சிந்தலை, பாடுபடலை. பரிசுத்த ரத்தம் யாக்கோபின் நாட்களில் சிந்தப்படலை. தேவ அன்பு சிலுவையின் மூலமாக மனுக்குலத்துக்கு காண்பிக்கப்படலை. சிலுவையின் மூலமாக தான் தேவனுடைய அன்பு பரிபூர்ணமாய் பாருங்க எடுத்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அங்கங்க தேவ அன்பை நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில். ஆனால் அது முழுமையாக மனிதர்களுக்கு காண்பிக்கப்பட்ட இடம் எதுன்னா கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவைக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபின் நாட்களில் சிலுவை வரவே இல்லை, இயேசு சிலுவையில் மரிக்கலை. பாருங்க, ஆனால் அவன் கூட எவ்வளோ உணர்வுள்ளவனா இருந்திருக்கிறான் பாருங்க. இந்த நாட்களில் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு பாருங்க நல்ல உணர்வுள்ள இருதயம் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் தேவனை பார்க்கிற ஒரு உணர்வு நமக்கு உள்ளே பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு அண்ணன் கொண்டு விடுவான்னு சொல்லி பயந்து பாருங்க ஓடுறான். பதானாராமுக்கு, பெயர் சபாவை விட்டு பதானாராமுக்கு ஓடுறான். ஓடுற வழியில அவனுக்கு பிழைப்போம் என்கிற ஒரு நிச்சயம் இல்லை, ஒரு நல்ல எதிர்காலம் நமக்கு கிடைக்கும் என்பதில் அவனுக்கு ஒரு உறுதி இல்லை. ஏதோ போகிறோம், பிழைச்சா உண்டு, இல்லைன்னா இல்லை அப்படின்ற நிலைமையில தான் போயிட்டு இருக்கிறான். போகிற வழியில சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு கல்லை தலைக்கு எடுத்து வச்சு படுத்துக்கிட்டான். பாருங்க, கர்த்தர் அவனை தேடி வந்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது உண்மையாகவே ரொம்ப ஒரு தேவனுடைய இரக்கத்தை காண்பிக்கிற ஒரு பகுதி. பாருங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு என்ன செய்தார்? உலகத்திலே வந்தார். பரிசுத்தவான்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னா கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்குது. ஆமாம், அவர் பரிசுத்தவான்களை ரட்சிக்கிறதுக்காக வந்தார் அப்படின்னா பாருங்க ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. அவர் மகாபெரிய பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆனால் கொடும்பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் என்ன செஞ்சாராம்? வந்தாராம். அல்லேலூயா. பாருங்க, தேவ அன்பு என்று வரும்போது ஆச்சரியம் தாங்க முடியல. ஆச்சரியப்படத்தக்க அன்பு பாருங்க, புத்தி கட்டாத அன்பு, அதுதான் தேவனுடைய அன்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாருங்க சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, இந்த அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் அறிந்து கொள்வதற்காக அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்றார்.
பாருங்க, இந்த அன்பு விளங்கிடுச்சுன்னா அருமையானவர்களே வாழ்க்கை வெற்றிகரமா மாறிடும். பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், அன்பு ஒரு காலம் தோற்று போகாது, ஒளியாதுன்னு சொல்லி தமிழ்ல போட்டாங்க. சரியான மொழிபெயர்ப்பு, அன்பு ஒரு காலம் தோற்று போகாது. எந்த அன்பு? எந்த அன்புனா தேவ அன்பு. எல்லாரும் சொல்லலாம் தேவ அன்பு. தேவ அன்பு ஒரு காலம் தோற்று போகாது. அதனாலதான் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தேவ அன்பின் கோட்பாடுகளை கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. தேவ அன்பு எப்படிப்பட்டது என்பதை பாருங்க, ஆழமா யோசிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. நல்லா பாருங்க, கர்த்தருடைய கிருபை இந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே என் உள்ளத்துக்குள்ள ஒரு என்னன்னா, இந்த தேவ அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கேயாவது இந்த புஸ்தக கடைக்கு, ஆவிக்குரிய புஸ்தக கடைக்கு போனேன்னா அங்கே இந்த தேவ அன்பை பற்றி எழுதியிருக்கிற புஸ்தகத்தை தான் முதல்ல எடுப்பேன் நான். ஆகவே என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பத்திலேயே தேவ அன்பை பற்றிய கொஞ்சம் வெளிப்பாடு எனக்கு கிடைத்தது. அதை காலாவட்டத்தில் கொஞ்சம் பெருக்கி கொண்டேன். அருமையானவர்களே, இன்னைக்கு அது எனக்கு மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறது. பாருங்க, எல்லாருக்கும் அது ஒரு பிரமாணம். அருமையானவர்களே, ஆகவே தேவனை பற்றிய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதுல பிரதானமாக தேவ அன்பை பற்றிய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்திருக்கிறான் பாருங்க, யாக்கோபு அங்க இவனை தேடி வர்றாரு, வந்து அவனுக்கு வாக்கு பண்றாரு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போகிற இடத்துலலாம் நீ செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்க செய்வேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நான் உன் கூட இருந்து உன் சமாதானத்தோடு உன்னைய உங்கள் அப்பா வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை உனக்கு செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து அவனை சந்திக்கிறது மட்டுமல்ல, அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவன் அதை பிடிச்சிக்கிட்டான், கர்த்தரை சந்திச்சிட்டான். பாருங்க, கர்த்தர் இன்னார் என்பதை விளங்கிக்கிட்டான், ஆள் மாறிட்டான். பாருங்க, கர்த்தரோடு ஏற்படுகிற சந்திப்பு தான் ஒரு மனுஷனை மாற்றுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யூனிவர்சிட்டியில் போய் படிச்சதுனால ஒரு பெரிய மாற்றம் வந்துடுறது இல்லை. பாருங்க, நல்ல ஆசிரியர்கள்ட்ட பழகுகிறதுனால ஒரு பெரிய மாற்றம் வந்துடுறது இல்லை. ஆனால் மனுஷனுடைய உள்ளத்தில் அபாரமான மாற்றம் எப்பொழுது உண்டாகுதுன்னா, எப்பொழுது அந்த மனுஷன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்திக்கிறானோ அப்பொழுது பாருங்க அவன் மாற்றப்படுகிறான். பாருங்க, பழைய சிருஷ்டியா இருக்கிறவன் புது சிருஷ்டியா என்ன செய்யறான்? மாறுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, ரொம்ப மோசமான ஆளா இருந்தாரு. ஆனா என்னைக்கு கிறிஸ்துவை சந்திச்சாரோ அன்னைக்கு பாருங்க கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆள் மாறிட்டார் பாருங்க. அதுக்கு பிறகு பாருங்க, நேர் எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்டவர் கிறிஸ்துவுக்கு பாருங்க சாதகமாய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கவனிங்க, ஆள் எப்பொழுது மாறுகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் கிறிஸ்துவை சந்தித்த போது தான் மாறுகிறான். எத்தனை பேர் கிறிஸ்துவை சந்திச்சிருக்கிறீங்க? பாருங்க, யாக்கோபு சந்திச்சான், ஆள் மாறிட்டான். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஏமாத்திட்டே தெரிஞ்சான். அப்பாவை ஏமாத்தினா, அண்ணனை ஏமாத்தினா. இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, பாருங்க, பொதுவாக அந்த ஏமாத்துக்காரங்கெல்லாம் மற்றவங்கள தான் ஏமாத்துவாங்க. ஆனா இவன் எவ்வளவு பொல்லாதவன் பாருங்க, இவங்க அப்பாவையும் அண்ணனையுமே ஏமாத்திவிட்டான். ஏமாத்துறதுல எவ்வளவு பெரிய பேர் வழி பாருங்க. ஆனா இவனை நேசிச்சு இவனை தேடி வர்றாரு. தான் தேவ அன்பு. ஆள் மாறிட்டான், அங்க போறான், அங்க போய் அருமையானவர்களே வேலை பார்க்குறான், சின்சியரா வேலை பார்க்குறான். இவன் சுபாவம் அப்படி கிடையவே கிடையாது. இவன் சுபாவம் பொல்லாத சுபாவம். ஆனா லாபான்ட்ட போய் அவ்வளவு சின்சியரா வேலை பார்க்குறான். லாபான் பாருங்க இவனை வந்து உண்டா இல்லையான்னு ஆக்குற அளவுக்கு பாருங்க இவனை வேலை வாங்குறான். 10 முறை சம்பளத்தை மாத்துறான். கொடுக்குறேன்றான், கொடுக்க மாட்டேங்கிறான், கொடுக்குறேன்றான், கொடுக்க மாட்டேங்கிறான். கவனிங்க, அவனுடைய மனைவிகள்கிட்ட சொல்லும் போது அவன் சொல்றான், நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது. உங்க அப்பா இருக்கிறாரே, அவரு ராத்திரியில களவு போன
ஆடுகளுக்காக என் சம்பளத்திலேருந்து பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வேதனையோட சொல்கிறான். இவ்வளவு நான் சின்சியராக வேலை பார்த்தோம், உங்கள் அப்பா எனக்கு ஒன்றும் தரலன்னு சொல்லி அவ்விதமாக தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறான். ஆனால் பாருங்க, கர்த்தர் சொன்னபடியே கூட இருந்து, யாக்கோபு கூட இருந்து அவன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாரு? உலகத்தினுடைய கைகளின் பிரயாசம் வேற, நம்முடைய கைகளின் பிரயாசம் வேற. உலகத்தின் கைகளின் பிரயாசத்தில் பாருங்க, அதிகமாக பிரயாசப்படுறான். அதிகாலையில் எந்திரிச்சு வேலைக்கு போய் லேட் நைட்டாக வர்றான், ஓவர் டைம் எல்லாம் வேலை செஞ்சுட்டு வர்றான். ஆனால் வேலையில் பாருங்க, அந்த வருமானத்தில் ஒரு திருப்தி இல்லை, அந்த வருமானத்தில் ஒரு நிறைவு இல்லை. வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறான்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அப்படி கிடையாது. நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். பாருங்க, இல்லைன்னா உண்டாகும். சில சொல்லுவாங்க பாக்கியமும் நன்மையும் இல்லையே, கர்த்தர் சொல்றார் உண்டாகும். பல வழிகள் திறக்கும். இப்படி ஒரு வழி இருக்குதான்னு நீங்களே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அப்படிப்பட்ட வழிகளை கர்த்தர் திறக்கிறாரு. யாக்கோபுக்கு அப்படிதான் திறந்தாரு. லாபான் வந்து சொல்றான், வந்து சப்பா போயிடாத, கிளம்புறேன்னு சொல்ற, போயிடாத, இங்கே இரு. உன்னிமித்தம் கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தார்னு சொல்லி அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதனால எங்கேயும் போயிடாத, என்கிட்ட வேலை செய்ய, உனக்கு என்ன சம்பளம் வேணும்னு சொல்லி கேட்குறான். யாக்கோபு சொல்லுகிறான், நீர் சொல்லும் சம்பளத்தை அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான், புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் அப்படிங்கிறான். புள்ளியுள்ளவைகள் சம்பளமா இருக்கும்னு சொல்லிட்டு ஆடு புள்ளியுள்ள குட்டிகள் போட முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் ஒரே நிறமுள்ள ஆடுகளா ஒதுக்கி கொடுக்குறான். ஒரே நிறமுள்ள ஆடுகள் ஒரே நிறமுள்ள குட்டிகளை தான் போடும் யூஸ்வலா, நேச்சுரலா. ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. இதுதான் கைகளின் பிரயாசத்தில் கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம். கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிறமான குட்டிகளை போட்டது. யாக்கோபுக்காக கடைசியில் பாருங்க, லாபான் இருந்து நல்ல கொழு கொழுன்னு இருக்கிற எல்லா ஆடுகளையும் பிடுங்கி கர்த்தர் யாக்கோபிட்ட கொடுக்குறாரு. யாக்கோபு எல்லாத்தையும் பாருங்க சேர்த்து கொண்டு அவன் திரும்பி வருகிறான். வரும்போது கர்த்தர் தன்னை சந்தித்த இடத்துக்கு வருகிறான். வந்தபோது கர்த்தர் தன்னை சந்தித்து தனக்கு வாக்கு கொடுத்தாரே, அது அவனுக்கு ஞாபகம் வருது. சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த தாழ்வான நிலைமையில நல்ல கர்த்தரை நினைப்பாங்க. ஆனால் வசதி வந்துருச்சுன்னா கர்த்தரை நினைச்சிடுவாங்க, மறந்துடுவாங்க. பாருங்க, இது ஒரு பிசாசுனுடைய வஞ்சகம். இந்த வஞ்சகத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது. நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போது தான் அருமையானவர்களே கர்த்தரை இன்னும் அதிகமாய் நினைக்க வேண்டும். இருக்கிறீங்களா? பாருங்க, இவன் 2 பரிவாரங்களோடு பெரிய முதலாளியா போகும்போது ஒரு ஆட்டுக்கோலோட போகிறான். ஆண்டவர்கிட்ட கேட்டதே என்னன்னா, எனக்கு நீர் சாப்பிட்றதுக்கு தரணும், எனக்கு உடுத்துறதுக்கு தரணும், அப்புறம் என்னை தீங்குக்கு விலைக்கு பாதுகாக்கணும், நான் பத்திரமா திரும்பி வரணும். அப்போ உணவு, உடை, பாதுகாவல், இது 3 எனக்கு கொடுப்பீரானால் நீர் எனக்கு கொடுக்கறதெல்லாம் நான் உனக்கு தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிட்டு தான் போகிறான். அவனுடைய எதிர்பார்ப்பை பாருங்க. சாப்பாடு இருந்தால் போதும், உடை இருந்தால் போதும், பாதுகாவல் இருந்தால் போதும். ஆனால் கர்த்தர் சாப்பாடு கொடுத்தது மட்டுமல்ல, உடையை கொடுத்தது மட்டுமல்ல, பாதுகாவலை கொடுத்தது மட்டுமல்ல, அதுக்கு மேலே இவன் எதிர்பார்க்கறதுக்கும் அதிகமாக தேவன் செய்தார். ஆமேன். இன்னைக்கு நம்முடைய தேவன் நம்ம எதிர்பார்க்கறதுக்கும் அதிகமாக நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவராக அவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் எனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அவன் எதிர்பார்த்ததை காட்டிலும் நிறைய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த மாத்திரத்தில் பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர்றான். வரும்போது அந்த இடத்துக்கு வர்றான், கர்த்தரை நினைவு கூறுகிறான். சொல்றான் பாருங்க, தேவரீர்
எனக்கு காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. வெறும் கோலும் தடியுமாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். 2 பரிவாரங்களுக்கு, 2 கம்பெனிக்கு ஆண்டவரே என்னை ஓனர் ஆக்கிட்டீரே. என்ன ஆச்சரியம்! ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி கர்த்தர் செய்யறான், துதிக்கிறான். கவனிங்கள், நாமும் பாருங்க, இந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். சில வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில விரும்பத்தகாத காரியங்கள் நடந்திருக்கலாம் பாருங்க. ஆனா அதெல்லாம் பின்னால தள்ளிட்டு, யாக்கோபுடைய வாழ்க்கையில விரும்பத்தகாத காரியங்கள் நடக்கலையா? யோசித்து பாருங்க. லாபான்ட்ட போய் 20 வருஷம் வேலை பார்த்த போது எவ்வளவு அநீதியை அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாத்தையும் பின்னால தள்ளிட்டு, பின்னானவைகளை மறந்து, எல்லாரும் சொல்லுவோம் பின்னானவைகளை மறந்து, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பாருங்க, இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அருமையான கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, இதெல்லாம் நினைச்சு நன்றி சொல்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிசாசுனுடைய அடிமைத்தனத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி நம்மை விடுதலையாக்கி நம்மை ரட்சித்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய ராஜாவாக தேவன் மாறிவிட்டார். திருப்போம் ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 26:13 வசனம் பாருங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேற ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். என்ன சொல்றான் பாருங்க. வேற ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். பாடாப்பட்டோம், தவிச்சோம், ஐயோ விடுதலை இல்லையே என்கிற ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நீர் எங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு எங்களை ரட்சித்தீர் இல்லையா? அவன் எய்த்தின் அடிமைத்தினதெல்லாம் யோசித்து பார்த்து தான் மனசுல வச்சுதான் எழுதுறான் பாருங்க. நீர் எங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு எங்களை ரட்சித்தீர். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். இதுதான் அர்ப்பணிப்பு பாருங்க. கிறிஸ்தவ ஜீவியம் நல்ல பாருங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஆழமான அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள் வரவே வராது. பாருங்க, கர்த்தருக்கென்று நம்மை ஆழமாய் அர்ப்பணிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஏசாயா அப்படி சொல்றான், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு பாருங்க பெரிய நன்மைகளை செய்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். திருப்பவும் சங்கீதம் 126, சங்கீதம் 126 3வது வசனம் பாருங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, எது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம், எது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது, எது நிமித்தம் ஒரு பெரிய விடுதலை உண்டாயிருக்கிறது, எது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாயிருக்குதுன்னா கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நம்முடைய முயற்சினால வந்ததில்லை. நம்ம உபவாசத்தினாலேயோ, நம்ம ஜபத்தினாலேயோ, நம்ம கண்ணீர்னாலேயோ, நம்ம தியாகத்தினாலேயோ பாருங்க நம்ம ஒரு விடுதலையை பெறவில்லை. கர்த்தர் நம்ம மேல அன்பு கூர்ந்து அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்தபடினால, கல்வாரி சிலுவையில மரித்து ரத்தத்தை சிந்தி அருமையானவர்களே அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பாருங்க அவர் நமக்காக காரியங்களை செய்தபடினால இன்றைக்கு நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு பாருங்க பெரிய நன்மைகளை தேவன் செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறான். அவர் செய்த நன்மைகள்ல ஒரு அம்சம் என்னவென்றால் அவருடைய எதிரிகளை கர்த்தர் மடங்கடித்தார். ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, இஸ்ரவேலருடைய கதை தான் நம்ம கதை. ஒரு விதத்தில் சொல்லப்போனா அவங்க கதை நிழல் தான், நம்ம கதை தான் நிஜம். அவங்களுக்கு என்ன செய்தாரோ அதை இன்றைக்கு நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இடைபடுகிறவராய் இருக்கிறார், நம்மை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்தாரோ அந்த நன்மைகளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில
அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் இந்த கதையவே நம்ம படிக்கிறோம். அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை நாம் தியானிக்கிறோம். பாருங்க, தேவன் இஸ்ரவேல் மக்களுடைய எதிரிகளை மடங்கடித்தார். என்ன அர்த்தம்னா, உங்க வாழ்க்கையில் வருகிற, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எதிரிகளை இன்றைக்கும் அவர் மடங்கடிக்கிறவராய் இருக்கிறார். அவர்களை மடங்கடிச்சு உங்களை விடுதலையாக்கி அவர்களை விரட்டி விட்டுட்டு உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாரு. பாருங்க, அப்ப இஸ்ரவேல் மக்களுடைய எதிரிகளை கர்த்தர் மடங்கடித்தார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவர்களை ஆண்டு கொண்டு வந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவன் ஒரு கொடுங்கோல் அரசன். மக்கள் அவதிப்படுறத பார்த்து அவர் சந்தோஷப்படுறவர். அவர் பிசாசுக்கு அடையாளமாக அவன் இருக்கிறான். பாருங்க, அவன் கையில மாட்டிக்கிட்டு இந்த ஜனங்க செத்தா தேவலாம் அப்படின்ற நிலைமையில் என்ன செய்தாங்க, வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். தேவன் மோசையை அனுப்பி ஆட்டுக்குட்டியை அடிக்க சொன்னார். ஆட்டுக்குட்டியின் அடிக்கப்பட்டது, ரத்தத்தை பிடிச்சி ஈசப்பு குழந்தையில் முக்கி, பாருங்க, மேல் சட்டம், நிலைக்கால்கள் அதில் பூசினாங்க. அருமையானவர்களே, அந்த பூசப்பட்ட அந்த ரத்தத்தின் வல்லமையினால இஸ்ரவேல் மக்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானார்கள். கவனிங்க, நாம பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க நிழல் நாம தான் நிஜம். ஆட்டுக்குட்டி நிழல், தேவாட்டுக்குட்டியாய் இயேசு நிஜம். பாருங்க, பார்வோன் என்ன சொன்னா, உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கவே மாட்டேன், ஐ வில் நெவர் லெட் யூ கோ, உங்களை போகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பிடிச்சி வச்சிட்டு இருந்தான். இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்தில் வச்சிட்டு இருந்தான். ஆனா என்ன சொன்னான் பாருங்க, யாத்திராகமத்துக்கு போவோம். யாத்திராகமும் 12, யாத்திராகமும் 12:31 பாருங்க. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான் என்று நாம வாசிக்கிறோம். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யாரு? நான் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னவன் இப்ப சொல்றான், என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போங்கப்பான்றான். கர்த்தர் எப்படி இஸ்ரவேலின் எதிரிகளை மடங்கடிக்கிறார் என்பதை பாருங்கள். இதேதான், உங்களுக்கு விரோதமாய் சில ஆட்கள் போராடிட்டு இருக்கலாம். அதே ஆட்கள் உங்கள்கிட்ட தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஆட்களை மடக்கி பாருங்க உங்க பட்சத்தில் கொண்டு வருவார். இருக்கிறீங்களா? இதெல்லாம் எதிர்பார்க்கணும். பாருங்க, நாம நீதி நியாயத்தோடு நடந்துக்கணும். ஏன்னா நீதி நியாயத்தை பகைக்கிற உலகம் தான் இன்னைக்கு நான் பார்க்கிறோம். உலகத்தில் பகைக்கிற மனிதர்களாக தான் இருக்கிறாங்க. ஆகவே சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றான் பாருங்க, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவருடைய கூட்டம் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறதுன்றான். என்ன காரணமும் கிடையாது, ஆனால் பகைக்கிறாங்க இல்லையா? இன்னும் சொல்ல போனா, நீங்க மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு சில உதவியெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நேர எதிராக செயல்படுகிற ஆட்களா இருப்பாங்க, உங்களை பற்றி கெடுத்து பேசுகிற ஆட்களா இருப்பாங்க. அது அப்படிதான் இன்னைக்கு இருக்குது உலகம். கர்த்தர் சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே அது என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்று இயேசு சொல்கிறார். அப்படிதான் இருக்கு உலகம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம கர்த்தரை விசுவாசித்து வாழும்போது யார் நம்மை பகைக்கிறார்களோ அதே ஆட்கள் பாருங்க நம் பட்சத்திலே வருவார்கள். இருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு டர்ன் அரவுண்டு, ஒரு பாருங்க மாற்றத்தை அவர் கொடுக்க நல்லவராய் வல்லவராய் அவர் இருக்கிறார். பார்வோன் என்ன சொல்றான் பாருங்க, என்னையும் ஆசீர்வதியுங்கள், போங்கப்பா என்னையும் ஆசீர்வதிங்கன்றான். பைபிளில் போட்டிருக்குது,
தீவிரமாய் அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அவர்களை புறப்பட்டு செல்லும்படி துரிதப்படுத்தினார்கள். சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் அங்கே வேலை செய்ததை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலருடைய எதிரிகளை கர்த்தர் என்ன செய்தார்? மடங்கடித்தார். சரி, கவனிங்க. இப்போ போகும் சொல்லிட்டான். சொன்னாலும் அவனுக்கு ஒரு அற்ப ஆசையை பாருங்க. இந்த பிசாசு இப்படிதான் வேலை செய்யறான். ஒரு விஷயத்துல நாம ஜெயிச்சிட்டோம்னா அப்புறம் அடுத்து ஏதாவது ஒரு ரீதியில நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு அவன் என்ன செய்யறான்? பிரயாசப்படுகிறான். இந்த ஜனங்களை போக சொல்லிட்டான். இப்போ அவனுக்கு ஒரு அற்ப ஆசை என்னன்னா, இந்த ஜனங்களை மறுபடியும் பிடிச்சிட்டு வந்தா நமக்கு அடிமையில இருப்பாங்களே, நமக்கு வேலை செய்வாங்களே, நமக்கு விரும்புகிற பட்டணங்களை கட்டி கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள மறுபடியும் அடிமைத்தனப்படுத்தணும். அது மட்டும் இல்ல, இவங்க தேசத்தினுடைய பொண்ணு வெள்ளியெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அது வேற, தேசத்தினுடைய எக்கனாமியவே கொண்டு போறாங்க. அதை பிடிச்சிட்டு வந்தா நமக்கு நல்லதுன்னு சொல்லி பாருங்க பின்னால வர்றான். 600 ரதங்களை பூட்டிட்டு பாருங்க அவன் வந்து இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து வருகிறான். பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லும்போது இப்படி சொல்றான். திருப்புங்க 136 சங்கீதம் 136 சங்கீதம் 15வது வசனம் பாருங்க. 136 சங்கீதம் 15வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, பின்னால வர்றான். ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். கடலையே திறந்து விட்டார். சரித்திரத்தில் பாருங்க நடக்காத சம்பவங்கள் தேவன் அவருடைய ஜனங்களுக்காக செய்தருளினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வேற எங்கேயும் அஞ்ஞான உலகத்தில் யாருக்கிட்டையும் நடக்காத அற்புதங்கள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக நடப்பிக்கப்பட்டது. கவனிங்க, இவங்க வந்து பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து செங்கடலுக்கு முன்பாக வர்றாங்க. பின்னால பார்வோன் வருகிறான், துரத்திக்கிட்டே வர்றான். வழியிலேயே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறாங்க. மோசே சொல்லுகிறான், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படிங்கிறான். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. சொல்லுங்க எல்லாரும், யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் என்னுடையது. ஜெயம் நம்முடையது. பாருங்க, விசுவாசிக்கணும். கர்த்தர் நமக்காக அனுசுகிறாரு, வேலை செய்கிறார், யுத்தம் பண்ணுகிறாரு. அதான் மோசே சொல்லுகிறான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எப்படி யுத்தம் பண்ணார் பாருங்க. எப்படி யுத்தம் பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அற்புதமா கடலை திறந்து விடுகிறாரு. 2 பக்கமும் பாருங்க தண்ணி சவுறு மாதிரி எழுமி நிற்கிது. அது மட்டும் இல்ல, நடுக்கடலை அந்த கீழ்காற்று ஒரே ராத்திரியில அதை உலர்ந்த தரையாக மாத்திருச்சான். நல்ல பிளெயின் சர்ஃபேஸா நல்ல அருமையான ரோட்டை போட்டு விட்டார் ஆண்டவர். ஆண்டவருக்கு தெரியும், கடல் திறந்துட்டு பாருங்க பாத சகதியா இருந்துச்சுன்னா மக்கள் நடக்க முடியாது. எல்லாம் தட்டி உள்ள விழுந்துருவாங்க. ரோட்டை போட்டு விட்டுருவோன்னு சொல்லி ஜோரா ரோட்டை போட்டு விடுறாரு. என்னென்ன வசதிகள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கணுமோ அந்தந்த வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆமேன். நீங்க நினைக்காத பாருங்க சில வசதிகள்லாம் உங்களை தேடி வரும். ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அந்த செங்கடல்ல உள்ள கூடி நடந்து போறாங்க. பின்னாலே வந்துட்டான் பார்வோன். 600 ரதங்களை பூட்டிட்டு வந்தான்னு போட்டிருக்குது. கர்த்தரும் பார்த்துட்டே தான் இருந்தாரு. இவனை இதோட இவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணணும். இவனால இந்த ஜனங்களுக்கு இன்னொரு முறை எந்த பிரச்சனையும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்படி கர்த்தருடைய திட்டத்தை பாருங்க. இவங்களாம் அதை பற்றி யோசிச்சாங்களா? இல்லவே இல்லை. ஆனா கர்த்தர் எப்படி பிளான் பண்றாரு பாருங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ காண்புற எகிப்தியனை நீ ஒருபோதும் காண மாட்டாய். அல்லேலூயா. எப்படி தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்குறார் பாருங்க. ஆகவே நடுக்கடலுக்குள்ள வந்துட்டான் பார்வோனும் அவனுடைய சேனைகளும். இஸ்ரவேல் மக்கள் கிட்டத்தட்ட கரையேறிட்டாங்க.
பாருங்க, கரையேறி முடிச்ச மாத்திரத்துல மோசேட்ட சொல்றாரு, உன் கோலை நீட்டுன்றாரு. கோலை நீட்டினா தண்ணீர் திரும்ப வந்து பாருங்க மூடிக்கொண்டது. எல்லாரும் செத்து போயிட்டாங்க, ஒருத்தரும் மீந்திருக்கவில்லை. அவருடைய சடலங்கள் பாருங்க கரையிலே ஒதுங்கினது என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அன்னைக்கோட பார்வோன் க்ளோஸ். பாருங்க, அவனுடைய கொடுங்கோலாட்சி ஒரு முடிவுக்கு வந்தது. இன்னைக்கும் பாருங்க, கர்த்தர் நம்ம எதிர்க்கிறவர்களை மடங்கடிக்கிறவராயிருக்கிறார். நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம கெட்டு போகணும்னு சொல்லி நம்மளை எதிர்க்கிறவர்களை அவர் மடங்கடிக்கிறாரு. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறாரு. யாருடைய அராஜகமும் நம்ம மேல இருக்கவே கூடாது என்பது கர்த்தருடைய சித்தம். பாருங்க, வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடங்கள்ல, பாருங்க வியாபாரம் பண்ற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல யாரும் உங்களை போட்டு அராஜகம் பண்ணுவது தேவனுடைய சித்தமே கிடையாது. அருமையானவர்களே, நீங்க சுயாதீனர்களாய் விடுதலையோடு காரியங்களை செய்ய ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் விரும்புகிறார். சில போட்டியாளர்கள் இருக்கலாம், எதிர்ப்பாளர்கள் இருக்கலாம், யாரும் உங்களை பீட் பண்ணவே முடியாது, யாரும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். அதுக்கு பிறகு அவர்கள் தேவனுடைய அரசாட்சிக்கு உட்பட்டு கர்த்தருடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ யாத்திராகமத்துக்கு போவோம். யாத்திராகமம் நம்முடைய பாயிண்ட் என்னன்னா, தேவன் ராஜாவாக அவர்களை ஆளுகை செய்தார். பிசாசு ராஜாவா இருந்தா, பார்வோன் ராஜாவா இருந்தா, பார்வோனை அகற்றி போட்டு தேவன் அவருடைய ராஜாவாக மாறிவிட்டார். அவர்களுக்கு பாதுகாவலையும் பராமரிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிசாசுனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இருந்தவர்கள் அல்லது பார்வோனின் அடிமைத்தனத்துக்கு கீழே இருந்தவர்கள் பாருங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தார்கள், தேவனுடைய ஆளுகைக்கு கீழே வந்தார்கள், தேவன் அவருடைய ராஜாவாக மாறினார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ பாருங்க, யாத்திராகமம் 15:1. யாத்திராகமம் 15:1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பாருங்க, கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். பாருங்க, யாருக்காக? இவங்களுக்காக. கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பார்வோனை ஜெயித்து இவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாரு. அவருடைய வெற்றியை இவங்க கொண்டாடுறாங்க. நாமளும் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க கர்த்தர் நமக்கு கொடுத்த வெற்றியை கொண்டாடுகிறோம். இருக்கிறீங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு வர்றோம் இல்லையா? எதுக்கு வர்றோம்? சில நேரங்களில் எல்லாத்தையும் கொஞ்சம் பரிசீலித்து பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், நான் வார வாரம் சர்ச்சுக்கு போவேனாமா, அதனால நான் வார வாரம் சர்ச்சுக்கு வரேன். நல்லது, வார வாரம் சர்ச்சுக்கு வர்றது நல்லது. ஆனால் யோசிச்சு பார்க்கணும், எதுக்காக வர்றோம்? எதுக்காக வர்றோம்னா கர்த்தர் நமக்காக பெற்ற வெற்றியை கொண்டாடும்படி வருகிறோம். ஆமென். கர்த்தர் நமக்காக மகிமையாய் வெற்றி சிறந்தார். பாருங்க, அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி. பாவத்தின் ஆளுகையை முறிச்சாரு, வியாதியின் ஆளுகையை முறிச்சிருக்கிறாரு, தரித்திரத்தின் ஆளுகையை முறிச்சிருக்கிறாரு, எல்லா தீமையின் ஆளுகையும் நம்மை விட்டு அகற்றி போட்டிருக்கிறாரு. நமக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. இருக்கிறீங்களா? பாருங்க, இதை கொண்டாடுறதுக்கு தான் சர்ச்சுக்கு வர்றோம். எப்போ வாய்ப்பு கிடைக்கும், எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சர்ச்சுக்கு போகிறதுக்கு விடமாட்டேன் நான் என்று பாருங்க கர்த்தருடைய வெற்றியை கொண்டாடுகிற ஆட்களாய் நாம இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் பாருங்க சொல்லுகிறான், திருப்போம் சங்கீதம் 136:17 முதல் வாசிப்போம். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்புறம் 18வது வசனம், பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை
அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நினைச்சு பார்க்குறோம் பாருங்க. பிரபலமான ராஜாக்களை, அதாவது இஸ்ரவேல் மக்களை போட்டு அடிமைப்படுத்தின பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். நல்லா கவனிங்க. அவர் தேவன் இஸ்ரவேல் மக்களை எதிர்த்து வந்த ராஜாக்களை அழிக்கலன்னா அந்த ராஜாக்கள் இவங்களை அழிச்சிருவாங்க. அதனாலதான் கர்த்தர் அவங்கள அழிச்சாரு. அந்த ராஜாக்களை தேவன் சங்கரிக்கலன்னா அந்த ராஜாக்கள் இஸ்ரவேல் மக்களை சங்கரிச்சிருவாங்க. தேவனுடைய திட்டங்கள் பாழா போயிடும். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எதிர்த்த ராஜாக்களை சங்கரித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரை குறித்தோம் பாருங்க, நம்முடைய குடும்பத்தை குறித்தோம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு உயர்ந்த நோக்கம் இருக்கிறது. நம்முடைய சந்ததியை குறித்து கர்த்தர் உயர்ந்த நோக்கத்தை என்ன செய்திருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று அருமையானவர்களே நம்மை ரட்சித்து இம்மட்டுமாக நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த திட்டங்களை பாழடிக்கிறதுக்கு எவன் குறுக்க வந்தாலும் அவனை சங்கரிக்காம விட மாட்டார். அல்லேலூயா. தேவனுக்கு அவருடைய ஜனங்கள் ரொம்ப முக்கியங்க. அதனாலதான் சகரியாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். நீயும் ஒன்று, என் கண்ணின் மணியும் ஒன்று. உன்னை தொட்டா என் கண்ணின் மணியை தொட விடுவாரா ஆண்டவர்? யோசித்து பாருங்க. இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். அதனால தான் பாருங்க, நாம டிட் ஃபார் டேட்னு சொல்றாங்க, ஃபைட் ஃபார் ரைட்டு. நாம சண்டைக்கு போகக்கூடாது. கர்த்தரை பெர்மிட் பண்ணணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வருகிற சவால் உம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற சவால். நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறீர், யுத்தம் உம்முடையது, ஜெயம் என்னுடையது. இருக்கிறீங்களா? விவரமா பிடிக்கணும் ஆண்டவரை. விசுவாசம்ன்றது ஒரு ஆழமான ஒரு விஷயம். சர்ச்சுக்கு வந்துட்டு வசனத்தை கேட்டுட்டு மறந்துட்டு போயிடக்கூடாது. அதை அப்படியே அபியாசப்படுத்தணும். வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களில் பாருங்க, கர்த்தரை அலோவ் பண்ணணும். ஆண்டவரே, இந்த போராட்டம் என்னுடைய போராட்டம் அல்ல, இந்த போராட்டம் உம்முடைய போராட்டம், உம்ம கையில் நான் தருகிறேன், நீர் அதை பொறுப்பெடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பாருங்க, அவ்விதமாக கர்த்தர்ட்ட நம்ம பாரங்களை இறக்கி வைக்கும் போது அருமையான கர்த்தர் அதை பொறுப்பெடுக்கிறாரு. கர்த்தர் பொறுப்பெடுத்து நம்முடைய சவால்களை அவர் மேற்கொள்கிறாரு, அவர் போராடுகிறாரு, அவர் ஜெயிக்கிறாரு. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்பது பாருங்க நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியாக மாறிவிடுகிறது. பாருங்க, அப்ப அருமையா சொல்றான் பாருங்க, பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் என்று சொல்லுகிறான். சில வாக்குத்தத்தங்களை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமும் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். வாட் அ ப்ராமிஸ்! என்ன அற்புதமான வாக்குத்தத்தம்! பிடிச்சிருக்கிறீங்களா அதை? சில நேரங்களில் நம்ம பாருங்க, நம்ம ஏற்று வர்றவங்க கூட, நான் இவ்வளோ நியாயம் பண்ணியிருக்கிறேன், இவன் இவ்வளோ அநியாயம் பண்ணுறான், இவன் கூட சண்டை மல்லுக்கு நிற்காம நான் விட மாட்டேன்னு சொல்லி கிளம்பிடுறோம். கர்த்தர் சொல்றாரு, அவன் உன்னை மேற்கொள்றதுக்காக வந்திருக்கிறான், ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறேன். ஒரு வழியாய் ஒட்டு மொத்தமாக சேர்ந்துட்டு வர்றானுங்க. சில நேரங்களில் ஒரு ஆள் வர்றான், சில நேரங்களில் 10 பேர் என்ன செய்கிறான், வர்றான் நமக்கு எதிராக. அப்படி வரும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், எத்தனை வழியாக ஓடிடுவாங்க? கர்த்தர் சிதறடிப்பார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். இதை விசுவாசிக்கிற ஆட்கள் தைரியமாக நிற்கிறாங்க. இந்த பொல்லாத மனுஷனுடைய எதிர்ப்புகள் மத்தியிலும், இந்த பொல்லாத காரியங்கள், இந்த பொல்லாத பிசாசனுடைய சூழ்நிலைகள், இதன் மத்தியிலும் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் என்னுடையது. அவர் மகிமையாய் வெற்றி சிறக்கிற கர்த்தர், நான் ஒரு நாளும் தோற்று போகவே மாட்டேன்னு சொல்லி விசுவாசத்தில் உறுதியா இருக்கும்போது அருமையானவர்களே, ஜெயம் நம்முடையதாக என்ன செய்கிறது, மாறுகிறது. எதிர்ப்புகள் மறைகிறது, வெயில்பட்ட பனி போல. பாருங்க, இங்க ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய்
ஓடி போவார்கள். இப்போ ஏசாயாவுக்கு போவோம். ஏசாயா 41, ஏசாயா 41 11 12 பாருங்க. ஏசாயா 41 11 12. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். என்ன மாதிரி பாருங்க வாக்குத்தத்தம். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். அப்புறம் 12வது வசனம், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல். அடே அப்பா, என்ன மாதிரி வாக்குத்தத்தம். இதெல்லாம் விசுவாசி தான் பாருங்க இந்த ஊழிய பாதையில் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனையோ எதிரிகள், எத்தனையோ எதிர்ப்புகள். பெரிய பாஸ் சொல்லுவாங்க, இந்த ஊழியத்தில் நாங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி புஸ்தகம் எழுதணும்னா தலைவாணி மாதிரி பெருசு பெருசாக எழுதலாம். அவ்வளவு சவால்களை சந்தித்து அவ்வளவு போராட்டங்களெல்லாம் மேற்கொண்டு தான் வந்திருக்கிறோம். எத்தனையோ எதிரிகள் எங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு யாரும் பாருங்க எங்களுக்கு எதிராக நின்ன மாதிரி தெரியல, நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம் பாருங்க. ஏன்னா கர்த்தர் இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கும் போது எதுக்கு அவங்க கூட போய் நம்ம சண்டை போடணும்? இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவானுங்க. அப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, பொறாமையில். ஆனால் நாம் பாருங்க கர்த்தருக்குள்ள உண்மையா உத்தமமா இருந்து கொண்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிச்சா பாருங்க இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடுவான். இல் பொருளாவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேடியும் காணாத இருந்தானே எங்க போயிட்டான்? உசிலம்பட்டிக்கு போயிட்டானா, ஆண்டிப்பட்டிக்கு போயிட்டானா? தேடியும் காணாதிருப்பாய். அந்த மாதிரி பாருங்க கர்த்தர் நம்முடைய எதிரிகளை மடங்கடிக்கிறவராய் இருக்கிறார். இப்போ ஒரு சம்பவத்தை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். 136ஆம் சங்கீதம் போங்க. 136ஆம் சங்கீதம் 18 இருந்து பாருங்க. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 2 ராஜாக்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஒருத்தன் ஏமோரியரின் ராஜாவான், அடுத்தவன் பாசானின் ராஜாவான். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோன், பாசானின் ராஜாவாகிய ஓக். கவனிங்க, இவனுங்க 2 பேரும் இஸ்ரவேல் மக்களை அவருடைய பிரயாணத்தை தடுக்கிறவர்களாய் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். திருப்புங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம், எண்ணாகமம் 21க்கு போவோம். எண்ணாகமம் 21 21 இருந்து பாருங்க. எண்ணாகமம் 21. அப்பொழுது இஸ்ரவேலர் ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, அதாவது அவங்க தேசத்துக்கு வர்றாங்க, நடந்து வர்றாங்க. இப்போ அந்த தேசத்தை கடந்து போனவங்க. ஆகவே இஸ்ரவேல் மக்கள் இந்த சீகோனிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி என்ன சொன்னாங்களாம்? 22ஆம் வசனம் பாருங்க. உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமல் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போக மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்ல சொன்னார்கள். என்ன அருமையான ஜனங்கள் பாருங்க. இவங்க போய் உங்க வயலில் இருக்கிறத நாங்கள் தொட மாட்டோம், உங்க திராட்சை பழங்களை பறித்து நாங்கள் சாப்பிட மாட்டோம், உங்க கிணத்து தண்ணி கூட நாங்கள் நினைச்ச மாட்டோம், குடிக்க மாட்டோம். எவ்வளோ ஜென்டிலான ஆட்கள் பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும் இல்லையா? அடுத்தவங்களை அட்வான்டேஜ் எடுத்து அவங்க தலையில மிளகா அரைக்கிறது, இந்த மாதிரி பாருங்க. இது கர்த்தருக்கு பிடிக்காத சுபாவம். ஜென்டிலா பட்னியாக கிடந்தா கூட பரவாயில்ல, ஓம் இதை நான் நினைச்ச மாட்டேன், தொட மாட்டேன். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உத்தமமான ஜனங்கள் இல்லையா? உண்மையான ஜனங்கள். அருமையா சொல்றாங்க பாருங்க. உங்க வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமல் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போக மட்டும் ராஜபாதையில் அப்படி நாங்க பாட்டில் போயிட்டு இருப்போம். உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். ஏன்னா கர்த்தர் எங்களை நடத்திட்டு போறாரு, அவர் முன்னால போறாரு, உடன்படிக்கப்பட்டு போகுது. பகலிலே மேகஸ்தம்பம், இருளில் அக்னி ஸ்தம்பம்,
தேவ பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக போகுது, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம், கர்த்தர் எங்களை நடத்துகிறாரு, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 23 வசனம் பாருங்க. சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடாமல், பெர்மிஷன் கேட்குறாங்க, பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏப்பா ரோட்டு வழியா நடந்து போகிறதுக்கு ஏன் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிற? எரிச்சல் பாருங்க, பொறாமை பாருங்க. இந்த ஜனங்கள் போகக்கூடாது, இந்த ஜனங்கள் நல்லா இருக்கக்கூடாது, இந்த ஜனங்கள் நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றது இவனுங்களுக்குள்ள அப்படியே பாருங்க, இந்த பிசாசின் ஆவி உள்ள வேலை செய்யுது. சொல்றான், உத்தரவு கொடாமல் தன் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலருக்கு விரோதமாக வனாந்தரத்தில் புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினான். பாத்தீங்களா, சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்குதா? யோசித்து பாருங்க. ஒரு அவசியம் இல்லை. அவன் கேட்குறான், பெர்மிஷன் கொடுப்பா, நாங்கள் இப்படி போய்க்கிறோன்னு. நல்லா கவனிங்க, பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன், நீங்க வேற வழியை பார்த்துக்கங்கன்னா வேற வழியில போயிருப்பாங்க இவங்க இஸ்ரவேல் மக்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் 20ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்க ஏதோமின் ராஜா ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்டையும் பெர்மிஷன் கேட்குறாங்க. அவன் என்ன சொல்றான், இதே காரியங்களை சொல்லி தான் கேட்குறாங்க. வேணா வாசிங்க, 20ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம் பாருங்க. இங்க ஒரு ராஜாட்ட சொல்றாங்க, ஏதோமின் ராஜா, நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகளில் வழியாகவும் திராட்சை தோட்டங்களின் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையிலே நடந்து உமது எல்லையை கடந்து போக மட்டும் வலதுபுறமும் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொன்னான். கவனிங்களா, கவனிச்சிங்களா? அதே தான் இவங்க இங்கேயும் சொல்றாங்க. வலதுபுறமும் இடதுபுறமும் சாய மாட்டோம், உனக்குள்ள எதையுமே நாங்கள் டேமேஜ் பண்ண மாட்டோம், நாங்கள் பாட்டில் நடந்து உன் தேசத்தை கடந்து போறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்குறாங்க. இவன் பாருங்க 21ஆம் வசனம். இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இவனும் அப்படிதான், என்ன செய்யல, பெர்மிஷன் கொடுக்கல, உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, விலகி போனார்கள். என்ன அருமையான ஜனங்கள் பாருங்க. இன்னும் டிஸ்டர்ப் இல்லாமல் போயிடுவோம்ப்பா, பெர்மிஷன் கொடு, இல்லை பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன், சரி அப்போ நாங்கள் வேற வழியை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேற வழியாக இருந்துட்டாங்க, போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் இவன் பாருங்க, இந்த சீகோன், இவன் பெர்மிஷன் கேட்டதுக்கு ஆட்களை திரட்டிட்டு சண்டைக்கு வந்துட்டான். பொல்லாத ஆட்கள் பாருங்க, சண்டைக்கு வந்துட்டான். இப்போ கர்த்தர் விடுவாரா? யோசித்து பாருங்க. இவன் யார்கிட்ட போய் மோதுறான்? அதான் பிரச்சனை. கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியல. கடைசியில் என்னாச்சு பாருங்க, 24ஆவது வசனம், 21ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம். இஸ்ரவேலர் அவனை பட்டய கருக்கினால் வெட்டி அர்னோன் தொடங்கி அம்மோன் புத்திரர் தேசத்தை சார்ந்த யாப்போக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டி கொண்டார்கள். அம்மோன் புத்திரன் எல்லை அரணிப்பானதாய் இருந்தது. இஸ்ரவேலர் அந்த பட்டணங்கள் யாவையும் பிடித்து எஸ்போனிலும் அதை சார்ந்த எல்லா கிராமங்களிலும் ஏமோரிடையே எல்லா பட்டணங்களிலும் குடியிருந்தார்கள். அவனுடைய தேசத்தையே பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த ராஜாவை பட்டய கருக்கினால வெட்டிட்டாங்க. நல்லா கவனிங்க. அப்ப இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வந்த எதிரிகளை கர்த்தர் என்ன செய்தார்? மடங்கடித்தார். நல்லா கவனிங்க. இவங்க யுத்த வீரர்கள் கிடையாது. ஆக்சுவலா இவங்க ஆடு மேய்க்கிற ஜனமா இருந்தாங்க எகிப்து தேசத்துல. பாருங்க, இவங்க அடிமைகளா இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணதுனால இவங்க யுத்தத்துக்கு வந்த ஆர்மிய பட்டய கருக்கினாலே வெட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாரையுமே கர்த்தர் பாருங்க செயலற்றவங்களா மாற்றியிருப்பாரு, பலவீனர்களா மாற்றியிருப்பாரு. அவங்களால யுத்தம் பண்ணவே முடியாத நிலைமைக்கு அவனுங்களை மாற்றியிருப்பாரு. இவங்க லேசா அவனுங்களை என்ன செஞ்சிட்டாங்க? வெட்டி போட்டாங்க. இப்படி இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வந்த பிரபலமான ராஜாக்களை கர்த்தர் மடங்கடித்தார். இப்போ நம்ம பாயிண்ட் பாருங்க, இது எதை காமிக்கிறதுனா, உலகத்திலேயே ஒரு பெரிய ராஜா ஒருத்தன் இருக்கிறான். அவன் யாருன்னா பிசாசு. அவனை பற்றி இயேசு சொல்றார், உலகத்தின் அதிபதின்றாரு. பாருங்க, அவனை தேவன் நமக்காக மடங்கடிக்கும்படி அவரே இந்த உலகத்துல கல்வாரி சிலுவையில மரிச்சாரு. கல்வாரி சிலுவையில மரிச்சு ஆவியில பாதாளத்துக்கு போய் பிசாசோட யுத்தம் பண்ணி பாருங்க, அவன் தலையை நசுக்கி அவன்கிட்ட
அதிகாரத்தையும் உரிமையையும் பிடுங்கிட்டு பாருங்க, அவனை அனிஹிலேட் பண்ணி அவனை டோட்டலாக மடங்கடிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இயேசு சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசு பிசாசை மடங்கடிச்சு உயிரிட வந்திருக்கிறாரு. உலகத்தின் அதிபதியை காலி பண்ணிட்டார். பார்வோனை காட்டிலும் பொல்லாதவன், சீகோனை பார்க்கலும் பொல்லாதவன், ஓகின்ற ராஜாவை பார்க்கலும் பொல்லாதவன், எல்லா ராஜாக்களை பார்க்கலும் பொல்லாதவன் இந்த பிசாசு. அவனை கர்த்தர் நமக்காக மடங்கடிச்சு அவனுடைய அரசாட்சியை ஒழிச்சு கட்டிட்டு இன்றைக்கு இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து அவர் நம்முடைய ராஜாவாக அரசாண்டு கொண்டிருக்கிறார். இதைத்தான் பாருங்க, யோவான் அருமையா சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனால் உண்டாயிருந்து பிசாசையும் அவனுடைய சைனியங்களையும் ஜெயித்தேன். நாம யுத்தமே பண்ணல, நம்ம சண்டையே போடல, எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரு. பாருங்க, அவர் யுத்தம் பண்ணி அவர் சண்டை போட்டு அவனை ஜெயித்து அவனை மடங்கடித்து அவருடைய வெற்றியை நம்ம அக்கௌண்ட்ல போட்டு வச்சுட்டாரு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் வெற்றி என்னுடைய வெற்றி. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் வெற்றி என்னுடைய வெற்றி. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் வெற்றி என்னுடைய வெற்றி. அப்ப பாருங்க பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஏன் உங்க உள்ளத்துக்குள்ள வந்தாரு? நல்லா கவனிங்க. ஏன் உங்க உள்ளத்துக்குள்ள வந்தாருன்னா, சிலுவையில் அவர் உங்களுக்காக பெற்ற வெற்றியை உங்களுக்கு சொந்தமாக்கும்படி, உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணும்படி அவர் உங்க உள்ளத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. அவர் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து கொண்டு உங்களை ராஜாவாக அரசாண்டு கொண்டிருக்கிறாரு. அவருடைய பாதுகாவல் உங்களுடையது, அவருடைய பராமரிப்பு உங்களுடையது, அவருடைய வழி நடத்துதல் உங்களுடையது, அவருடைய பலன் உங்களுடையது, அவருடைய ஞானம் உங்களுடையது, அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடையது. ஆமென். இதை விசுவாசிக்கும் போது அருமையானவர்களே, எந்த எதிரியும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. வியாதி ஜெயிக்க முடியாது, பாவம் ஜெயிக்க முடியாது, பாருங்க தரித்திரம் ஜெயிக்க முடியாது, சாபம் ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்துல 1008 தீமைகள் இருக்கலாம், எதுவும் நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்முடைய ராஜாவா இருக்கிறார், அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி. ஆமென். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்காக கர்த்தாவே எங்களை எதிரிகளை அழித்திருக்கிறீர், பிசாசை அழித்திருக்கிறீர், அவனுடைய சைனியங்களை அழித்திருக்கிறீர், பாவத்தை, வியாதியை, தரித்திரத்தை, சாபத்தை எங்களுடைய சார்பிலே அழித்திருக்கிறீர், மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறீர். உம்முடைய வெற்றியை எங்களுடைய வெற்றி ஆண்டவரே விசுவாசிக்க ஆழமாய் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வெற்றியை நாங்கள் கொண்டாட உதவி செய்யும். உம்முடைய வெற்றியிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, நாங்களும் எல்லா காரியங்களிலும் வெற்றி சிறக்க எங்களுக்கு உதவி செய்யும். விதமான செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.